தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, நம்ம வந்து இப்போ அகில இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணால் மதச்சார்பின்மையான ஒரு கட்சி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனுடைய உள்ளார்த்தம் என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாம், அனைவருக்கும் சமம். இப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, பீகார் தேர்தலில் அதிகாரம் ஜெயிச்சிருக்குது, மக்கள் தோற்றுருக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கங்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வாக்காளர்களையே இந்திய அரசாங்கம் தான் தேர்ந்தெடுக்குது. அப்படிங்கக்கூடிய ஒரு இழிநிலையிலான ஒரு தேர்தல் நடைமுறையில் வெற்றி தோல்விகளை வைத்து கட்சியுடைய தலைமையையும் கட்சியையும் நம்ம வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்க, தோழமை கட்சிகளும் இருக்காங்க, எதிர்கட்சிகளும் இருக்கிறாங்க. சரி, இப்போ இது என்ன ஒரு காரணம் சொல்கிறீங்களா? நீங்கள் நம்ம மதச்சார்பின்மைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மதத்துக்கு ஒரு கட்சியும் ஜாதிக்கு ஒரு கட்சிகளும் உருவாகிருச்சு. அப்போ நம்ம ஓட்டு வங்கிகளை வலுப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா பிற்பட்ட சமூக மக்களையும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதை மாநில கட்சிகளாக மாற்றி பிஜேபி வலுவாக ஒரு அடித்தளமிட்டுருச்சு. அதே நேரத்தில் உயர் ஜாதிகளுக்கான கட்சியாக மதம் சார்ந்த ஒரு அரசியலை வச்சு இன்றைக்கி பிஜேபி வலுப்படுத்தி தன்னுடைய அடித்தளத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுக்கப்புறம் எல்லா அரசு அதிகார மையங்கள்லேயும் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அடிவரடிகளையும் ஊழியர்களையும் உள்ளே அனுப்பி இன்றைக்கி அதனுடைய ஆக்டோபஸ் கரங்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்தையும் அவருடைய கைப்பாவைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து மிக நேர்த்தியாக வேலை செய்யுது. அது இல்லாமல் 100% தன்னுடைய அர்ப்பணிப்போடு தன்னுடைய கொள்கைக்காக, அது எதிர் சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, அது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதகமானதாக இருந்தாலும் அவங்க தன்னுடைய முயற்சிகளில் வலுவாக செயல்படுறாங்க. அவங்களுடைய தலைவர்கள் மிகச்சிறப்பாக செயல்படுறாங்க. அதாவது தலித்தியம் அவங்களுக்கு வந்து ஆபத்தானது, ஆனால் அவங்க வீட்டில் போய் உணவு இருந்துறாங்க. அவங்க ஒரு கோயில் கட்டுனா அவங்கள கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன்ட்டு பாவு காட்டுறாங்க. இப்படியெல்லாம் வந்து அரசியலை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஓட்டுகளாகவும் மாற்றுற வேலையில் அவங்க சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க. பிற்பட்ட சமூக மக்களுடைய ஓட்டுகளையும் சரி, அவங்க வந்து எப்படின்னா மதம் ரீதியாக, வகுப்புவாத அரசியல் ரீதியாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மேலே கீழேன்னு சொல்லி அவங்களையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் வச்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான நரித்தனமான வேலைகளை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மிக நேர்த்தியாக செய்கிறது. அது இல்லாமல் ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல், இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சிகள் இருக்காங்க, எந்த கட்சிகளுக்கு எது வலுவானது, எதை வந்து பலமில்லாதது, எதை வந்து வலிமை குறைந்தது அப்படின்னு கணக்கிட செய்கிறாங்க. யார் யாருக்கு எந்த ஓட்டு வங்கிகள் வந்து மிக பலமாக இருக்குது, எந்த ஓட்டு வங்கிகளை வந்து அவங்கள்ட்ட லூஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. எந்த கட்சிகளோடு நம்ம கூட்டணி அமைக்கணும், எந்த ஜாதி அமைப்புகளை நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்படி அவங்க கால்குலேஷன் அரித்மெட்டிக் பிரகாரம் தான் போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை வந்து பிஜேபி கூட்டணியே வேண்டாம்னு சொல்லி நின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் வரலனால நம்ம பெரும்பான்மையான இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய கூட்டணிக்கு போயிடலாம், நம்ம மேலே ஈடு இருக்குது, நம்மளுடைய மேலே வழக்குகள் இருக்குது, அதை பிஜேபி நம்மளை காப்பாற்றுறோம், நம்மளை எப்படியும் ஒரு முதலமைச்சராக உட்கார வச்சிரும், ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்தாலும்